இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம். பட் வந்து அந்த வேலை செய்கிறப்போ இப்படி முடிக்கணும், நம்ம இப்படி சம்பாதிக்கணும், இப்படி நம்ம தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பட் அதில் வந்து நிறைய கவன சிதறல்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்படி பண்ணலாமா, இல்லை இப்படி பண்ணிடுவோமா, இல்லை அப்படி பண்ணிடுவோமா, ஐயோ இது பண்ண வேணாம் நம்ம அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கவன சிதறல்கள் வந்து நிறைய இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஒரே நிலை. அதை மட்டுமே நோக்கி நம்ம வந்து வேலை பண்ணணும் அப்படின்னா அதற்கான மைண்ட் செட் வரணும் நமக்கு. அப்பதான் அந்த வேலை பார்க்க முடியும். அதற்கான ஒரு புத்தகம், அந்த மைண்ட் செட் வரணும்னா ஒரு புத்தகம் இருக்கு. அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகுங்க. பாருங்க, கர்மமே கண்ணாக. ஸோ இந்த புத்தகம் வந்து நீங்க படிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இது இவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. எப்படிலாம் நம்ம வந்து நம்ம மைண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிறது வந்து நல்லா படிக்கணும். நீங்க சும்மா ஏனோதானு படிக்கக்கூடாது. இதுல வந்து நீங்க நல்லா தெளிவா இவங்க வந்து எழுதியிருப்பாங்க. கர்மமே கண்ணாக. அந்த கான்சன்ட்ரேஷன் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வேலையை நீங்க எடுத்தீங்கன்னா அது ஜெயிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புக் இங்கே இருக்கு. ஸோ இந்த புத்தகங்கள்லாம் நான் பார்த்தது வந்து கங்கா ராணி பதிப்பகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாலில் தான். இது வந்து மதுரை தமுக்கத்தில் நடக்கிற புத்தக திருவிழா வந்து இருக்குங்க. ஸோ புத்தக திருவிழா வருகின்ற செப்டம்பர் 15 வரை தான். காலை 10 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம எஸ்எஸ் கிரியேஷன்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நன்றி.